வணக்கம் நண்பர்களே. நீங்க உயரையே வச்சிருந்த ஒருத்தர் ஒரு நாள் காலையிலே திடீர்னு உங்களை பிளாக் பண்ணிட்டு போனா எப்படி இருக்கும்? இல்ல நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு சிம்பிளா ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு உங்க வாழ்க்கையை சிதறடிச்சா அந்த வலி எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காதல் உலகத்துல யாரு உண்மையானவங்க யாரு ஏமாத்துறவங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீப்பா பேச போறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாணக்கியரோட 10 முக்கியமான ரகசியங்களை இன்றைய காலத்து காதலுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்ல போறேன். குறிப்பா அந்த 7வது பாயிண்ட், அதுதான் இன்னைக்கு 90% பேர் பண்ற தப்பு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சாணக்கியர் ஒரு போர் வீரன், ஒரு அரசை எப்படி ஆளணும்னு சொன்னவர், அவருக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா உண்மை என்ன தெரியுமா? சாணக்கியர் நேரடியாக இன்றைய டேட்டிங் முறைகளை பற்றி சொல்லாவிட்டாலும் ஒரு நபர் உண்மையானவரா அல்லது ஏமாற்றுபவரா என்பதை அவர் குறிப்பிடும் பரீட்சையே முறைகள் மூலம் நாம் கண்டறியலாம். ஒரு நாட்டை ஜெயிக்கிறதை விட ஒரு மனுஷனோட இதயத்தை ஜெயிக்கிறது தான் உலகத்திலேயே கஷ்டமான விஷயம். சாணக்கியர் சொன்ன சாம தான பேத தண்ட முறைகளை அப்படியே காதலுக்கு பொருத்தி பாருங்க. எதிரியின் துரோகத்தை கண்டறிய சொன்ன தந்திரங்கள் உங்க காதல்ல இருக்கிற பிரச்சனையை கண்டறிய உதவும். ஒரு உண்மையான கதையை சொல்லியே ஆகணும். நேத்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து என்கிட்ட அழுதுட்டே இருந்தான். 5 வருஷம் லவ், அவளுக்காக அவன் பார்க்காத வேலையே இல்லை. ஆனா அவ இன்னைக்கு வேற ஒருத்தன் கூட செட்டில் ஆயிட்டா. இது வெறும் அவனோட கதை மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல இந்த ஏமாற்றம் நடந்திருக்கு. ஆபீஸ்ல நம்ம உழைப்பை திருடுற பாஸ் ஆகட்டும், சோசியல் மீடியாவில் போட்டோவை பார்த்துட்டு வந்து ஏமாத்துற ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்ல நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு நாம நம்புற இல்லத்துல கிடைக்கிற துரோகம் ஆகட்டும், இதுதான் இன்னைக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஏன்னா நாம யாரை நம்பணுங்கிற வித்தையை மறந்துட்டோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சாணக்கியர் இதற்கெல்லாம் தீர்வை சொல்லிட்டாரு. ஒரு மனுஷன் பேசுற பேச்ச வச்சோ அவன் முக பாவனை அழக வச்சோ அவனை எடை போடாதீங்கன்னு அப்பவே சொல்லியிருக்காரு. ஒருத்தரோட உள்நோக்கம் என்ன, அவங்க நிஜமாவே உங்க மேல அக்கறையா இருக்காங்களா இல்ல உங்களை ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்களான்னு சாணக்கியர் சொன்ன தந்திரங்களை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இனிமே உங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. உங்க மனசு உடையாம நீங்க பாத்துக்கலாம். தப்பான ஆளுங்களுக்காக உங்க கண்ணீரை வீணாக்க மாட்டீங்க. மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஆனா இதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க சொல்ற அந்த ஒரு பொய்ய உண்மைன்னு நம்பி என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே போச்சே, நான் மட்டும் ஏன் இவ்வளவு முட்டாளா இருந்தேன்னு நடுராத்திரி இருட்டுல தனியா உட்கார்ந்து அழுதுருக்கீங்களா? உங்க கண்ணீரை துடைக்க கூட யாருமே இல்லையேன்னு அந்த ஒரு செகண்ட் உங்க இதயம் வலிச்சிருக்கும். அந்த வலி உங்களுக்கு இருந்திருந்தா கமெண்ட்ல ஆமான்னு டைப் பண்ணுங்க. அந்த வலியில இருந்து இன்னைக்கு மீண்டு வர போறீங்க. ஏன்னா ஏமாற்றத்தை விட மிகப்பெரிய ஆயுதம் தெளிவு. அந்த தெளிவை தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம திங்க் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் பாராட்டும் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். எங்களோட உழைப்புக்கு உங்கள் பாராட்டு தேவை. சரி வாங்க, வாழ்க்கைய மாத்த போற அந்த 10 ரகசியங்களுக்குள்ள போவோம். ரகசியம் 1, செயலுக்கும் சொல்லுக்கும் உள்ள இடைவெளி. சாணக்கியர் ஏன் இதை முதல் ரகசியமா சொன்னார்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா மனுஷங்களோட மிகப்பெரிய ஆயுதமே அவங்க பேசுற வார்த்தை தான். இன்னைக்கு இருக்கிற காதல்ல லவ் யூன்னு சொல்றது எவ்வளவு ஈஸி தெரியுமா? ஒரு செகண்ட்ல டைப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற வெயிட்டேஜ், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுவோம். ஒருத்தர் நம்ம கிட்ட ரொம்ப இனிமையா பேசினா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தங்கத்தை எப்படி நெருப்புல காட்டி வெட்டி உரசி பார்த்து வாங்குறியோ அதே போல ஒருத்தரோட வார்த்தையை நெருப்புல போட்டு பாருங்கிறாரு. அதாவது அவங்க பேசுறது வெறும் காத்துல வர சத்தமா இல்ல அதுல உண்மையிலேயே உயிர் இருக்கான்னு பார்க்கணும். வார்த்தைங்கிறது ஒரு அழகான பேக்கிங் மாதிரி, ஆனா செயல்ங்கிறது தான் உள்ள இருக்கிற பொருள். நிறைய பேர் வாக்குறுதி கொடுப்பாங்க, நான் உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன், உனக்காக எதை வேணா செய்வேன். இதை கேட்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஆனா இங்கேதான் சாணக்கியரோட அந்த தந்திரம் வேலை செய்யுது. ஒருத்தர் அளவுக்கு அதிகமா வாக்குறுதி கொடுக்கறாங்கன்னா அங்கேயே ஒரு சந்தேகம் வரணும். ஏன்னா
நிஜமா செய்ய நினைக்கிறவன் அதிகமா பேச மாட்டான், செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிற்பான். இன்னைக்கு காலையில ஒருத்தர் உனக்காக உயிரையும் தருவேன்னு மெசேஜ் அனுப்புவாரு. ஆனா சாயந்தரம் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுதுன்னு கேளுங்க. அப்போ அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும், இல்லைன்னா ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லுவாரு. அப்போ அந்த உயிர் தருவேங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு வெறும் சத்தம், அவ்வளவுதான். இந்த இடைவெளியை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த செயல் வெர்சஸ் சொல் பிரச்சனை காதல்ல மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்லயே நடக்கும். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன், நீ இந்த ப்ராஜெக்டை பண்ணுன்னு சொல்லுவாரு. ஆனா மேனேஜர் முன்னாடி நிற்கும் போது எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு கையை விரிச்சிடுவாரு. அதே போல சோஷியல் மீடியா, ஒருத்தரோட பயோ பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியும், ஆனா ஒரு கமெண்ட் செக்ஷன்ல அவங்க எப்படி மற்றவங்களை திட்டுறாங்கன்னு கவனிங்க. அவங்க போடுற போஸ்ட்டுக்கும் அவங்க பண்ற கமெண்ட்டுக்கும் ஒரு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் ஏமாற்றுபவர்களோட ஆரம்ப கால அறிகுறிகள். இதை நீங்க ஆரம்பத்திலே நோட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க உங்களை ஏமாற்றும் போது நீங்க அதிர்ச்சி ஆக மாட்டீங்க. ஏன் ஒருத்தர் வார்த்தையில கோட்டை கட்டுறாங்க? ஏன்னா அதுக்கு காசு பணம் செலவாகாது. நீதான் உலகத்திலேயே அழகுன்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். உங்களை எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண இது ஒரு சுலபமான வழி. சாணக்கியர் சொல்ற அந்த உரசக்கல் டெஸ்ட் என்ன தெரியுமா? அவங்க சொன்ன ஒரு வார்த்தைய அவங்க கிட்டே திரும்ப கேளுங்க. அன்னைக்கு அப்படி சொன்னியே, ஏன் செய்யலைன்னு கேட்டு பாருங்க. அப்போ அவங்க கோபப்படுறாங்கன்னா இல்ல மழுப்புறாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவங்க ஏமாற்றுக்காரங்க தான். ஒரு உண்மையான மனுஷன் தான் வார்த்தைக்காக பொறுப்பேற்றுப்பான். பொய் சொல்றவன் உங்க மேலேயே பழி போடுவான். மக்களே, வார்த்தைகளை நம்புறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒருத்தர் உங்களை நேசிக்கிறாங்கன்னா அவங்க ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க உடம்பு முடியாம இருக்கும்போது ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்கறது, உங்க சோகமா இருக்கும்போது கூடவே உட்கார்ந்து இருக்கிறது, இதுதான் செயல். ஒரு மனுஷனை தரம் பார்க்கறதுக்கு வார்த்தைங்கிறது ஒரு முகமுடி மட்டும்தான். அந்த முகமுடியை கழட்டி பார்க்கணும்னா அவங்களோட செயல்களை மட்டும் நோட் பண்ணுங்க. அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களோட உண்மையான குணத்தை காட்டிடும். காதல்ல மட்டும் இல்ல, யார நண்பனா சேர்க்கணும், யார கூட வச்சுக்கணும்னு முடிவெடுக்கும் போதும் இந்த செயல் சொல் இடைவெளியை ஒரு ஸ்கேலா வச்சு அளந்து பாருங்க. உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அடுத்த ரகசியத்துல இதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சாணக்கியர் சொல்றாரு. ஸ்கிப் பண்ணாம வாங்க பார்க்கலாம். ரகசியம் 2, தேவைப்படும் போது மட்டும் தோன்றுதல். சாணக்கியர் ஒரு விஷயத்தை சொல்வாரு. உங்களுக்கு ஒரு ஆபத்துனா கூட நிக்கிறானோ இல்லையோ, அவனுக்கு ஒரு காரியமாகணும்னா அவன் முன்னாடி வந்து நிப்பான். இதுதான் கன்வீனியன்ஸ், அதாவது அவங்களுக்கு வசதியா இருக்கும் போது மட்டும் உங்க வாழ்க்கையில வர்றது. இன்னைக்கு இருக்கிற காதல்ல இது ரொம்ப சகஜமா போச்சு. ஒருத்தர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, ஆனா அது எப்போ நடக்கும்னு கவனிச்சிருக்கீங்களா? அவங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது, அவங்களுக்கு போர் அடிக்கும் போது, இல்ல அவங்களுக்கு வேற யாரும் பேச ஆள் இல்லாதப்போ மட்டும்தான் உங்க ஞாபகம் வரும். இது உண்மையான அன்பு கிடையாது, இது ஒரு வகையான எமோஷனல் யூசேஜ். சாணக்கியர் இதை அப்பவே எச்சரிச்சிருக்காரு. ஆபத்தில் உதவாதவன் நண்பனும் அல்ல, காதலனும் அல்ல. உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு மன உளைச்சல், இல்ல வீட்டுல ஒரு பிரச்சனை, அந்த நேரத்துல நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு நினைப்பீங்க. ஆனா கரெக்டா அந்த டைம்ல அவங்களுக்கு பயங்கரமான வேலை இருக்கும், இல்ல போன் சார்ஜ் இருக்காது, இல்ல தூங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மரம் காய்ந்து போயிருந்தா பறவைகள் அந்த மரத்தை விட்டு பறந்துடும். அதே போலதான் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு லாபம் கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தர் கூட இருக்காங்கன்னா அவங்க காதலரே இல்லை. உங்க கஷ்ட நேரத்துல யாரு காணாம போறாங்களோ அவங்க தான் உங்களை ஏமாத்த தயாரா இருக்கிற முதல் ஆளு. அவங்க உங்க வாழ்க்கையில வர்றது உங்களை நேசிக்கிறதுக்காக இல்ல, அவங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய நடக்குது. ஒரு வாரம் ஃபுல்லா பேசுவாங்க, அப்புறம் திடீர்னு ஒரு மாசம் காணாம போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து சாரி நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னு ஒரு மெசேஜ் போடுவாங்க. நாமளும் என்ன நினைப்போம், பாவம் அவங்களுக்கு ஏதோ வேலை போலன்னு நம்பிடுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த ஒரு மாசம் அவங்களுக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். அது ஒர்க் அவுட் ஆகாதப்போ திரும்பவும் உங்களை தேடி வருவாங்க. சாணக்கியர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்காங்க. தன்னுடைய தேவைக்காக மட்டும் உன்னை தேடி வருபவன் உன்னுடைய அழிவிற்கும் காரணமாக இருப்பான். அதாவது அவங்க மனசுக்கு தேவைப்படும் போது உங்களை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்க வேலை முடிஞ்சதும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை எப்படி சோதிச்சு பார்க்கறதுன்னு சொல்றேன். அவங்க நல்லா இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டு பாருங்க. இல்ல அவங்க பிஸியா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி பாருங்க. அப்ப அவங்க காட்டுற ரியாக்ஷன் தான் அவங்களோட ஒரிஜினல் முகம்.
அன்புங்கிறது ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட மணிக்கணக்கா அழுவாங்க. நீங்க ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிச்சா சரி அப்புறம் பேசுவோம்னு கட் பண்ணுவாங்க. இந்த சமநிலை இல்லாத இடத்துல காதல் இருக்காது, வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். ஒரு நபர் உங்களை உண்மையாவே நேசிக்கிறார்னா அவரோட மிக மோசமான நேரத்திலையும் உங்களுக்காக ஒரு நிமிஷம் ஒதுக்குவாரு. ஏன்னா நீங்க தான் அவருக்கு மருந்தே தவிர நீங்க அவருக்கு ஒரு சுமை கிடையாது. மக்களே, உங்க லைஃப்ல ஒருத்தர் வந்துட்டு போறாரான்னு கவனிங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது வந்துட்டு போறதுக்கு. அது ஒரு கோயில் மாதிரி. அங்க ஒருத்தர் நிரந்தரமா இருக்கணும். தேவைப்படும் போது மட்டும் வர்றவங்க ஒரு நாள் நிரந்தரமா உங்களை விட்டுட்டு போகும்போது உங்களுக்கு பெரிய வலியை தருவாங்க. சாணக்கியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, உன்னை தேடி வருபவனின் பாதத்தை விட அவனின் நோக்கத்தை கவனி. அவன் எதற்காக உன் கதவை தட்டுகிறான் என்று தெரிந்தால் நீ ஏமாற மாட்டாய். உங்க நேரத்தையும் உங்க உணர்ச்சியையும் யாருக்காகவும் அடகு வைக்காதீங்க. உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற, உங்க கஷ்டத்துல தோள் கொடுக்கிற ஆளுங்க கூட மட்டும் இருங்க. ஏன்னா தனிமையா இருக்கிறது கூட ஒரு வரம் தான். ஆனா சுயநலவாதி கூட இருக்கிறது ஒரு சாபம். அடுத்த ரகசியம் இன்னும் ஆழமானது. வாங்க பார்க்கலாம். ரகசியம் 3. ரகசியங்களை கையாளுதல். இதுதான் ஒரு மனிதனை எடை போட சொல்லும் மிக முக்கியமான ரகசியம். சாணக்கியர் நீதி சாஸ்திரத்துல என்ன சொல்றாருன்னா, ஒருவனுடைய ரகசியத்தை நீ தெரிந்து வைத்திருப்பது என்பது உன்னுடைய கையில் ஒரு கூர்மையான வாளை வைத்திருப்பதை போன்றது. அது உன்னையும் காயப்படுத்தலாம், அவனையும் காயப்படுத்தலாம். இன்னைக்கு இருக்கிற காதல்ல நாம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? லவ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு வாரத்திலேயே நம்மளோட மொத்த ஜாதகத்தையும் நம்ம குடும்ப ரகசியங்களையும் அவங்க கிட்ட கொட்டிடுவோம். ஆனா அந்த நபர் அந்த ரகசியங்களை எப்படி பார்க்கறாருங்கிறது தான் அவரோட உண்மையான குணம். ஒருத்தர் உங்ககிட்ட மற்றவர்களோட ரகசியங்களை எப்படி பேசுறாரோ அதை வச்சு அவர் உங்களை ஏமாற்றுவாரா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதை நல்லா கவனிங்க. ஒரு நபர் உங்ககிட்ட வந்து அவரோட பழைய காதலரை பத்தியோ அவரோட நண்பர்களை பத்தியோ அவங்க நம்பி சொன்ன ரகசியங்களை காசிப் மாதிரி உங்ககிட்ட சொல்றாரா அப்படின்னா நீங்க அங்கேயே உஷாராகணும். சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, யார் ஒருவன் மற்றவனின் ரகசியத்தை உன்னிடம் எளிதாக பகிர்கிறானோ அவன் ஒரு நாள் உன்னுடைய ரகசியத்தையும் மற்றவனிடம் விலை பிரசுவான். அவர் உங்ககிட்ட அன்பா பேசுறதுக்காக இன்னொருத்தரை விட்டு கொடுக்கிறாருன்னா அதுக்கு பேர் அன்பு கிடையாது, அது ஒரு தந்திரம். உங்களுக்கு தெரியாத ஒரு நபரோட மானத்தையோ ரகசியத்தையோ உங்களை கவர பயன்படுத்துற ஒருத்தர் கண்டிப்பா ஒரு நேர்மையான காதலரா இருக்க முடியாது. ஏன்னா நம்பிக்கை துரோகம் அவரோட ரத்தத்திலேயே இருக்கு. இன்னொரு பக்கம் சில பேர் இருப்பாங்க, உங்களை பத்தி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அவங்கள பத்தி கேட்டா மட்டும் அழுப்புவாங்க. அவங்க போன் பாஸ்வேர்ட்ல இருந்து அவங்க வீட்டு நிலைமை வரைக்கும் எல்லாமே ஒரு மர்மமாமே இருக்கும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, நிழல் இல்லாத மரம் எப்படி தாகத்தை தீர்க்காதோ அதுபோல வெளிப்படைத்தன்மை இல்லாத உறவு நிம்மதியை தராது. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஒருத்தர் தன்னோட சோசியல் மீடியா பாஸ்வேர்டை தரணும்னு அவசியம் இல்லை, அது தனிப்பட்ட சுதந்திரம். ஆனா தற்காப்புக்காக எல்லாத்தையும் லாக் பண்ணி வைப்பதற்கும் ஏமாற்றுவதற்காக உண்மைகளை மறைப்பதற்கும் ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அந்த ரகசிய போக்கு உங்களை ஒரு விதமான இன்செக்யூரிட்டியில தள்ளுதுன்னா அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். சில பேர் உங்க ரகசியங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு சண்டை வரும்போது, அன்னைக்கு என்கிட்ட ஒன்னு சொன்னியே அதை உங்க வீட்டுல சொல்லிடவா அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசுவாங்க. இதுதான் ஏமாற்றுபவர்களோட உச்சகட்ட குணம். சாணக்கியர் சொல்றாரு, எவன் ஒருவன் உன்னுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு அதை உனக்கு எதிராக பயன்படுத்துகிறானோ அவன் உனக்கு சாவை கொடுக்கும் நஞ்சுக்கு சமமானவன். உண்மையான காதல்ல உங்க ரகசியம் அந்த நபர்கிட்ட ஒரு பெட்டகத்தில் இருக்கிற வைரம் மாதிரி பாதுகாப்பா இருக்கணும். ஆனா அதை வச்சு உங்களை மிரட்டுறாங்க இல்ல உங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்க உங்களை காதலிக்கல, உங்களை அடிமையாக்க பாக்குறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல தெரியும். ஒரு கூட்டத்துல உங்களை பத்தின ஒரு ரகசியத்தை சொல்லி கிண்டல் பண்றது கூட இந்த ரகத்தின் ஆரம்பம் தான். மக்களே, சாணக்கியர் சொல்ற இந்த சீக்ரெட் மேனேஜ்மெண்ட்டை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. ஒருத்தரை முழுசா நம்புறதுக்கு முன்னாடி உங்க ஆழமான ரகசியங்களை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. அவங்க மற்றவங்களை எப்படி நடத்துறாங்க, மற்றவங்களோட நம்பிக்கையை எப்படி காப்பாத்துறாங்கன்னு கவனிங்க. ஒரு மனுஷனோட தரம் அவன் ரகசியம் காப்பதில் தான் இருக்கு. வாய் மூடி இருக்கும் வரை முத்துக்களுக்கு மதிப்பு, ரகசியம் காக்கும் வரை மனிதனுக்கு தரம். உங்க வாழ்க்கையில யாராவது இப்படி மற்றவர்களை பத்தி தப்பா உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளியே நில்லுங்க. ஏன்னா ஏமாற்றம் எப்பவும் முன்னாடி வந்து வராது, ரகசியங்கள் வழியா பின்னாடி இருந்து தான் வரும். இந்த தெளிவு உங்களுக்கு இருந்தா யாராலையும் உங்களை அவ்வளவு சீக்கிரம் உடைச்சிட முடியாது. அடுத்த ரகசியம் இன்னைக்கு இருக்கிற பணம் காதல் பத்தின ஒரு பெரிய உண்மையை உடைக்க போகுது.
வாங்க பார்க்கலாம். ரகசியம் 4. பணம் மற்றும் வசதி மீதான அதீத ஆர்வம். சாணக்கியர் காரசாரமா ஒரு விஷயம் சொல்லுவாரு. வேசிக்கு அவளுடைய வாடிக்கையாளரின் பணத்தின் மீதுதான் ஆசையே தவிர அவன் மீது அல்ல. அதே போல ஒரு பேராசைக்காரனுக்கு பொருள் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் பற்று இருக்கும். இதனால் இன்னைக்கு காதல்ல நடக்குது. இன்னைக்கு காதல்ங்கிறது மனங்களை பார்க்கிறத விட மெனு கார்டையும் பேங்க் பேலன்ஸையும் பார்க்கிறதா மாறிடுச்சு. ஒருத்தர் உங்களை நேசிக்கிறாரா இல்ல உங்ககிட்ட இருக்கிற வசதியை நேசிக்கிறாராங்கிறத ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்க வசதிக்காக வர்றவங்க வசதி குறையும் போது உங்களை விட்டுட்டு போக ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. சாணக்கியர் காலத்துல பொற்காசுகள், இன்னைக்கு கிரெடிட் கார்டுகள், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒருத்தர் உங்களை எப்ப பாராட்டுறாங்கன்னு கவனிங்க. நீங்க ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போதோ இல்ல ஒரு விலையுயர்ந்த கிஃப்ட் வாங்கி தரும்போதோ மட்டும் அவங்க கண்ணுல ஒரு அதீத சந்தோஷம் தெரியுதுன்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உண்மையான அன்புங்கிறது ஒரு சின்ன தெருவோர கடையில டீ குடிக்கும் போதும் மாறாது. சாணக்கியர் சொல்றாரு, பேராசை கொண்டவனை பணத்தை கொடுத்துதான் வசியப்படுத்த முடியும். உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களை ஒரு ராஜாவாவோ இல்ல ராணியாவோ நடத்துவாங்க. ஆனா அந்த அன்பு உங்களுக்காக இல்ல, உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை சோஷியல் ஸ்டேட்டஸ். ஒருத்தர் உங்களை நேசிக்கிறத விட உங்களை வெளியுலகத்துக்கு காட்டும் போது அவங்களுக்கு கிடைக்கிற கௌரவத்தை தான் அதிகமா விரும்புறாங்க. என் லவ்வர் இந்த கார் வச்சிருக்காரு, என் லவ்வர் ஐடி கம்பெனியில இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு மத்தவங்க கிட்ட பெருமை பேசுறதுல இருக்கிற ஆர்வம் உங்ககிட்ட தனியா இருக்கும்போது இருக்காது. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, பொருள் உள்ளவரை தான் சுற்றமும் நட்பும். அதே போல உங்ககிட்ட இருக்கிற அந்த அந்தஸ்து ஸ்டேட்டஸ் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேலை இழப்போ இல்ல பிசினஸ்ல நஷ்டமோ வந்தா அவங்க முதல் ஆளா உங்க வாழ்க்கையை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க தேடி வந்தது ஒரு ஏணியை தான், ஒரு துணையை அல்ல. இதை எப்படி சோதிக்கிறது? அதுக்கு சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு. ஒருவனை சோதிக்க வேண்டுமானால் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை தற்காலிகமாக நிறுத்திப்பார். ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட வசதி இருந்தாலும் சில நாட்கள் ரொம்ப சாதாரணமா நடந்துக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட பட்ஜெட் கம்மி தான், நாம சிம்பிளா போவோம்னு சொல்லி பாருங்க. அப்போ அவங்க முகத்துல ஒரு ஏமாற்றமோ இல்ல ஒரு விதமான எரிச்சலோ வருதுன்னா அவங்க மனசுல உங்களை விட பழத்துக்கு தான் அதிக இடம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு உண்மையான காதலி அல்லது காதலன் பரவாயில்ல, நாம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இதுவே போதும்னு சொல்லுவாங்க. ஆனா ஏமாற்றுபவர்கள் உங்ககிட்ட இருக்கிற வசதியை சுரண்டத்தான் பார்ப்பாங்க. கடைசியா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா குணம் அப்படியே தான் இருக்கும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அறிவும் குணமுமே ஒரு மனிதனின் நிரந்தர செல்வம். அந்த செல்வத்தை பார்த்து ஒருத்தர் உங்ககிட்ட வர்றாங்கன்னா அவங்க உங்களை ஏமாட்ட மாட்டாங்க. ஆனா உங்க கையில இருக்கிற வாட்சையும் நீங்க ஓட்டுற காரையும் பார்த்து வர்றவங்க ஒரு சீசன் மாதிரி தான். சீசன் மாறும்போது அவங்களும் மாறிடுவாங்க. அதனால காதல்ல விழறதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற அன்பு செல்ஃபிஷ் அடிப்படையில இருக்கா இல்ல செல்ஃப்லெஸ்ஸா இருக்கான்னு பாருங்க. வெறும் பணத்துக்காக வர்ற உறவு ஒரு காகித பூ மாதிரி. பார்க்க அழகா இருக்கும், ஆனா வாசம் இருக்காது, சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். அடுத்த ரகசியம், ஒருத்தரோட உண்மையான முகத்தை அவங்க மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். வாங்க பார்ப்போம். ரகசியம் 5. மற்றவர்களை நடத்தும் விதம். சாணக்கியர், ஒருவன் உன்னிடம் எப்படி நடக்கிறான் என்பதை வைத்தே அவனை எடை போடாதே. அவன் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை வைத்தே அவன் யார் என்று தீர்மானி என்கிறார். இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? நம்ம கிட்ட ஒருத்தர் காதல்ல இருக்கும்போது அவரோட மிகச்சிறந்த பெஸ்ட் வெர்ஷன் தான் காட்டுவாரு. ரொம்ப பணிவா, அன்பா, அக்கறையா பேசுவாரு. ஏன்னா உங்ககிட்ட அவருக்கு ஒரு காரியமாக வேண்டி இருக்கு, உங்களை அவர் கவர வேண்டி இருக்கு. ஆனா அந்த அன்பு உண்மையானதா இல்ல ஒரு வேஷமானு கண்டுபிடிக்கிறதுக்கு அவரோட பப்ளிக் பிஹேவியர் தான் சரியான சாட்சி. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தன்னை விட பலவீனமானவர்களிடம் ஒருவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதில்தான் அவனுடைய தர்மம் இருக்கிறது. இன்னைக்கு டேட்டிங் போறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போறீங்க. உங்ககிட்ட ரொம்ப கொஞ்சி பேசுற அதே நபர் அங்க வேலை செய்யற சர்வர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அவரை ரொம்ப கேவலமா நடத்துறாருன்னு வச்சுப்போம். அறிவில்லையா, என்ன சர்வீஸ் இதுன்னு அதிகார தோரணையை காட்டுறாருன்னா
நீங்க அங்கேயே உஷாராகணும். ஏன்னா இன்னைக்கு அந்த சர்வர் அவருக்கு கீழே இருக்காரு, அதனால அவரை மதிக்கல. நாளைக்கு உங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும்போதோ இல்ல உங்க மேல இருக்கிற அந்த காதல் போதை குறையும் போதோ உங்களையும் அவர் அப்படித்தான் நடத்துவார். அதிகாரம் செலுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறானோ அதுதான் அவனோட ஒரிஜினல் டிஎன்ஏ. சாணக்கிய நீதியில ஒரு விஷயம் உண்டு. பெரியவர்களிடம் பணிவு இல்லாதவனுக்கு எக்காலத்திலும் சிறப்பான வாழ்வு அமையாது. உங்க லவ்வர் அவங்க பெத்தவங்களை எப்படி நடத்துறாங்கன்னு கவனிங்க. பெத்தவங்களை மதிக்காத ஒருத்தர் உங்களை மதிக்க போறாருன்னு நம்புறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதே போல ரோட்ல போற ஒரு நாய்க்குட்டியோ இல்ல ஒரு பூனையோ பார்த்தா சில பேர் கல்லை எடுத்து அடிப்பாங்க இல்ல எரிச்சப்படுவாங்க. இதெல்லாம் ஒருத்தரோட மனசுல இருக்கிற வன்மத்தை அல்லது ஈரமின்மையை காட்டுது. சாணக்கியர் சொல்ற அந்த கருணை இல்லாத ஒருத்தர் காதல்ல மட்டும் கருணையா இருப்பார்னு நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆரம்பத்துல வேணா நடிப்பாங்க, ஆனா இந்த அடிப்படை குணம் எப்படியும் ஒரு நாள் வெடிச்சு வெளியே வரும். சாலையோரத்துல வியாபாரம் பண்றவங்க கிட்ட பேரம் பேசுற விதம், ஒரு ஏழை பிச்சை கேட்டா அவரை துரத்தி விடுற விதம், இதையெல்லாம் கவனிங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அகம்பாவம் கொண்டவன் எவரையும் மதிக்க மாட்டான். ஒருத்தருக்கு பணம் இருக்கு, அழகு இருக்குங்கிறதுக்காக தன்னை விட வசதி கம்மியா இருக்கிறவங்களை மதிக்கலன்னா அவருக்கு இருக்கிறது காதல் கிடையாது, வெறும் திமிர். இந்த திமிர் ஒரு கட்டத்துல உங்களுக்கும் எதிரா திரும்பும். நான் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன், நீ எனக்கு அடிமையா இருக்கணுங்கிற மென்டாலிட்டி இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. மற்றவர்களை மனிதர்களாக மதிக்காத எவனும் ஒரு நல்ல துணையாக இருக்கவே முடியாது. மக்களே, லவ் பண்றப்போ அவங்க கண்ணை மட்டும் பார்க்காதீங்க, அவங்க இந்த உலகத்தை எப்படி பார்க்கறாங்கன்னு பாருங்க. அவங்க மத்தவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க நாளைக்கு உங்ககிட்ட பேச போற வார்த்தைகளோட ட்ரெய்லர் தான். சாணக்கியர் சொல்ற மாதிரி, குணமில்லாத அழகு மனமில்லாத பூவுக்கு சமம். மத்தவங்களை மதிக்க தெரிஞ்ச எல்லா உயிர்களிடமும் அன்பா இருக்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. அப்படிப்பட்டவங்க தான் உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தா உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் காதல் இல்ல, ஒரு நல்ல மனித தன்மை. இந்த 5வது ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்க ஒரு தவறான உறவுக்குள்ள போறத தடுத்திடலாம். அடுத்த ரகசியம் ஒருத்தர் பண்ற தப்புக்கு எப்படி பொறுப்பு ஏத்துக்கிறாங்கன்னு பத்தினது. வாங்க பார்க்கலாம். ரகசியம் 6, தவறுகளை தட்டி கழித்தல். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஒரு புத்திசாலி தன் தவற தானே உணர்வான். ஒரு சாதாரண மனிதன் சுட்டி காட்டினால் உணர்வான். ஆனால் ஒரு மடையனோ அல்லது வஞ்சகனோ தன் தவறுக்கு எப்போதும் பிறரையே காரணம் சொல்லுவான். இது இன்றைய ரிலேஷன்ஷிப்ல அப்படியே நடக்குது. உங்களை ஏமாற்ற போற ஒருத்தரோட மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. நீ பண்ணது தப்புன்னு நீங்க ஆதாரத்தோட சொன்னா கூட, நான் ஏன் அப்படி பண்ணேன்னா அதுக்கு நீதான் காரணம்னு உங்க மேலேயே பழிய திருப்பி விடுவாங்க. இதுக்கு ஆங்கிலத்துல கேஸ் லைட்டிங்னு சொல்லுவாங்க. ஆனா சாணக்கியர் இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பொறுப்பற்ற குணம்னு சொல்லிட்டாரு. ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும்னா அவரோட கடந்த காலத்தை பத்தி பேசி பாருங்க. ஒருத்தர் தன் பழைய காதலை பத்தி சொல்லும்போது, அவர் ரொம்ப மோசம், அவன் என்ன ஏமாத்திட்டான், எல்லாரும் கெட்டவங்கன்னு மத்தவங்களையே தப்பு சொல்லிட்டு தான் ஒரு புனிதர் மாதிரி காட்டிக்கிறாருன்னா அங்க ஏதோ இடிக்குதுன்னு அர்த்தம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கை தட்டினால் ஓசை வராது. எல்லா உறவுலையும் 2 பக்கமும் தப்பு இருக்கும். ஆனா தன் பக்கத்துல இருந்த தப்ப மறைச்சிட்டு மத்தவங்களை மட்டும் வில்லனா காட்டுற ஒருத்தர் நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமையத்தான் உருவாக்குவாரு. அவங்க கிட்ட அந்த சுய பரிசோதனை, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் கிடையாது. இப்படிப்பட்டவங்க தங்களை எப்பவும் நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சண்டை வருதுன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல, சாரி, நான் செஞ்சது தப்பு தான், இனிமே நடக்காதுன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஏமாற்றுபவர்களிடம் அந்த மனசு இருக்காது. ஏன்னா அவங்க உங்களை ஒரு மனுஷனா மதிக்கல, ஒரு கருவியா தான் பாக்குறாங்க. சாணக்கிய நீதிப்படி தவறை ஒப்புக்கொள்பவன் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டான். ஆனா தட்டி கழிக்கிறவன் அதை திரும்ப திரும்ப செய்வான். ஆமா, நான் லேட்டா வந்தேன், அதுக்கு என்ன இப்போ? டிராபிக் ஜாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா இதே மென்டாலிட்டி தான் நாளைக்கு அவங்க ஒரு துரோகம் பண்ணும்போது, நீ எனக்கு சரியா டைம் கொடுக்கல, அதுதான் நான் வேற ஒருத்தர் கிட்ட பேசினேன்னு சொல்றதுக்கும் காரணமா இருக்கும். தவறை தட்டி கழிக்கிறவங்க இன்னொரு வித்தைய வச்சிருப்பாங்க.
நீங்க அவங்க தப்ப கேட்க போய் கடைசியில நீங்களே அவங்க கிட்ட சாரி கேட்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவாங்க. நீங்க அழுதுட்டு இருப்பீங்க, அவங்க அமைதியா வேடிக்கை பார்ப்பாங்க. சாணக்கியர் சொல்றாரு, வஞ்சகன் கண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துவான். தாம் பண்ண தப்பு வெளியே வரும்போது உடனே இமோஷனலா பேசி உங்களை வீக் ஆக்கிடுவாங்க. நான் உனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கேன், ஆனா நீ என்ன போய் சந்தேகப்படுறியேன்னு ஒரு டயலாக் விடுவாங்க பாருங்க. அதுதான் அவங்களோட பாதுகாப்பு கவசம். அவங்க பண்ற தப்புக்கு உங்களை குற்றவாளியா மாத்துறதுல அவங்க PhD பண்ணியிருப்பாங்க. மக்களே, ஒரு உறவுல நிம்மதி இருக்கணும்னா அங்க நேர்மை இருக்கணும். நேர்மைங்கிறது மத்தவங்களுக்கு தெரியறது இல்ல, நமக்கு நாமே உண்மையா இருக்கிறது. தன் தப்ப ஒத்துக்காத ஒருத்தர் எப்போதும் திருந்த மாட்டாரு. திருந்தாத ஒருத்தர் கூட நீங்க வாழுற வாழ்க்கை ஒரு ஓட்டப்படகுல பயணம் பண்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் முழியிடும். சாணக்கியரோட இந்த 6வது ரகசியம் உங்களுக்கு சொல்ற பாடம் இதுதான். தன் பிழையை உணர்ந்து வருந்தும் இதயம் உன்னை ஏமாற்றாது. ஆனால் தன் பிழையை நியாயப்படுத்தும் மூளை உன்னை நிச்சயம் ஒரு நாள் நடுத்தெருவில் நிறுத்தும். அதனால தப்ப தட்டி கழிக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடுங்க. அடுத்த ரகசியம் இனிப்பா பேசுறவங்க பின்னாடி இருக்கிற அந்த கொடிய நஞ்சு பத்தினது. இது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம வாங்க பார்க்கலாம். ரகசியம் 7, அதிகப்படியான இனிமை. மக்களே, ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த 7வது ரகசியம் இதுதான். இன்னைக்கு 90% பேர் பண்ற தப்பு. சாணக்கியர் ஒரு ஸ்லோகத்துல ஒரு உண்மையை சொல்றாரு. பாம்பின் பற்களில் நஞ்சிருக்கிறது, ஈயின் தலையில் நஞ்சிருக்கிறது, தேளின் கொடுக்குகளில் நஞ்சிருக்கிறது. ஆனால் வஞ்சகனுக்கோ இல்லை ஏமாற்றுக்காரனுக்கோ அவனது உடல் முழுவதிலும், குறிப்பாக அவனது நாவிலும் நஞ்சிருக்கிறது. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட ரொம்ப அன்பா செல்லம் பட்டு குட்டின்னு கொஞ்சி பேசினா அவங்க நம்ம மேல உயிரையே வச்சிருக்கிறாங்கன்னு நம்பிடுறோம். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, இந்த அதிகப்படியான இனிமை ஒரு ஆபத்தான அறிகுறி. ஒருத்தர் உங்களை அளவுக்கு அதிகமா புகழ்றாங்க, காரணமே இல்லாம உங்களை ஆகாயத்துல தூக்கி வைக்கிறாங்கன்னா அங்க ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு சைக்காலஜில ஒரு வார்த்தை இருக்கு, லவ் பாம்பிங். அதாவது பார்த்த முதல் வாரத்திலேயே நீ தான் என் உலகம், உன்ன மாதிரி ஒரு பொண்ணையோ பையனையோ நான் பார்த்ததே இல்லை, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு அன்பு மழையில உங்களை நினைய வைப்பாங்க. நீங்க அந்த அன்புல மயங்கி நிற்கும் போது உங்களோட புத்தி வேலை செய்யாம போயிடும். சாணக்கியர் இதை அப்பவே வசிய பேச்சுன்னு சொன்னார். ஒரு தேன் தடவிய கத்தி எப்படி இருக்கும் தெரியுமா? நாக்குக்கு இனிப்பா இருக்கும், ஆனா அது உங்க இதயத்தை அறுத்துடும். எப்போ ஒருத்தர் உண்மையான அன்பை செலுத்துறாங்களோ அங்க ஒரு நிதானம் இருக்கும். ஆனா ஏமாத்துறவங்க எப்பவும் அவசரப்படுவாங்க. அவங்க பேச்சுல இருக்கிற அந்த வேகம் உங்களை யோசிக்க விடாம பண்றதுக்காகத்தான். சாணக்கிய நீதியில ஒரு வரி வரும், ஒரு முட்டாளையும் பேராசைக்காரனையும் புகழ்ச்சியால் வீழ்த்தி விடலாம். நாம எல்லாருமே நம்மளை யாராவது பாராட்டினா மயங்கிடுவோம். உன் கண்ணு அழகா இருக்கு, உன் வாய்ஸ் சூப்பரா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க கிட்ட இருக்கிற தப்ப தேட நம்ம மனசு விரும்பாடு. ஆனா கவனிச்சு பாருங்க, ஒரு உண்மையான துணையோ அல்லது நண்பனோ நீங்க தப்பு பண்ணும்போது அதை முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அது அப்போ உங்களுக்கு கசக்கும். ஆனா ஏமாத்துறவங்க நீங்க தப்பு பண்ணாலும் அதை அழகா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை திருத்துறதுல ஆர்வம் இல்லை, உங்களை அவங்க பிடியில வச்சுக்கிறதுல தான் ஆர்வம். புகழ்ச்சிங்கிறது ஒரு போதை மருந்து மாதிரி. அதை தந்து உங்களை அவங்களுக்கு அடிமையாக்குவாங்க. இத எப்படி சோதிச்சு பார்க்கிறது? அவங்க உங்களை புகழும் போதே அவங்க கிட்ட ஒரு சின்ன முரண்பட்ட கருத்தை சொல்லி பாருங்க. இல்ல அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க செய்யற மாதிரி காமிச்சுக்கோங்க. அது வரைக்கும் தேனா பேசின அவங்க நாக்கு உடனே கசக்க ஆரம்பிக்கும். அன்புங்கிறது அமைதியானது, ஆழமானது. அதுக்கு ஆர்ப்பாட்டம் தேவைப்படாது. ஆனா ஏமாத்துறவங்க எப்பவும் தங்களை ஒரு பெரிய ரோமியோவாவோ இல்ல தேவதையாவோ காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி கச்சிதமா இருக்கும். ஆனா நிஜமான வாழ்க்கையில பேச்சுங்கிறது அப்படி இருக்காது. அதுல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும், நிஜமான உணர்வுகள் இருக்கும். மக்களே, யாராவது உங்ககிட்ட ரொம்ப இனிப்பா பேசுறாங்கன்னா உடனே உருகிடாதீங்க. அந்த இனிப்புக்கு பின்னாடி இருக்கிற கசப்பை தேடி பாருங்க. சாணக்கியர் சொல்ற மாதிரி வேப்ப மரத்துக்கு எவ்வளவுதான் பால் ஊற்றினாலும் அதன் கசப்பு போகாது. அதே போலத்தான் வஞ்சகம் கொண்டவர்களின் பேச்சில் எவ்வளவு தேன் இருந்தாலும் அவர்களின் நோக்கம் நஞ்சாகத்தான் இருக்கும். உங்களை உண்மையாவே நேசிக்கிறவங்க சில நேரத்துல உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசலாம். ஆனா அது உங்க நல்லதுக்காக இருக்கும்.
ஆனா ஏமாத்துறவங்க உங்களை எப்பவும் சந்தோஷப்படுத்துற மாதிரியே பேசி கடைசியில உங்க வாழ்க்கையவே இருட்டாக்கிட்டு போயிடுவாங்க. நாக்குல தேன் வச்சிருக்கிறவங்களை விட மனசுல உண்மையை வச்சிருக்கிறவங்கள அடையாளம் காணுங்க. இந்த 7வது ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சா நீங்க பாதி கிணற்ற தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த ரகசியம், ஒருத்தர் தன்னோட உறவுகளை உங்ககிட்ட இருந்து ஏன் மறைக்கிறாருங்கிறத பத்தினது. வாங்க பார்க்கலாம். ரகசியம் 8, குடும்பம் மற்றும் நண்பர்களை மறைத்தல். சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்துல ஒரு தூதவனை பத்தி சொல்லும்போது, தன்னுடைய இருப்பிடத்தையும் தன்னுடைய உறவுகளையும் மறைப்பவன் ஒருபோதும் நம்பிக்கைக்குரியவன் அல்ல என்று குறிப்பிடுகிறார். இது இன்றைய காதலுக்கும் பொருந்தும் என்பதே அதிர்ச்சியான உண்மை. உங்களை ஏமாற்ற நினைக்கிற ஒருத்தர் உங்களை எப்பவுமே ஒரு தனித்தீவு மாதிரி வச்சிருக்க பார்ப்பாங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் இருக்கீங்கிற பிம்பத்தை உருவாக்குவாங்க. ஆனா அவங்களோட நிஜமான உலகம், அவங்களோட குடும்பம், அவங்களோட நீண்டகால நண்பர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியவே விட மாட்டாங்க. இது ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை அவங்க மறைக்கிறாங்கிறதுக்கான முதல் அறிகுறி. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரே டயலாக், இது என்னோட பர்சனல் லைஃப், எனக்கும் ஒரு பிரைவசி வேணும். கண்டிப்பா வேணும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் பழகிய பிறகும் அவங்க வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போக தயங்குறாங்க, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா அங்க ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். சாணக்கிய சொல்றாரு, திருடன் எப்போதும் இருட்டையே விரும்புவான். ஏன்னா வெளிச்சம் வந்தா அவன் முகம் தெரிஞ்சிடும். அதே போலதான் ஏமாற்றுபவர்கள் தங்களை சார்ந்த மனிதர்களிடம் உங்களை அறிமுகப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க நண்பர்களுக்கோ இல்ல குடும்பத்துக்கோ இவங்களோட உண்மையான குணம் என்ன, இவங்க ஏற்கனவே எத்தனை பேரை ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இது இன்னும் மோசமா இருக்கு. சோஷியல் மீடியாவில் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க, ஆனா உங்களை மட்டும் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல அவங்க போடுற போட்டோக்கள்ல நீங்க இருக்க மாட்டீங்க. கேட்டா வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. சாணக்கிய நீதிப்படி ஒரு நன்மையை செய்ய நினைப்பவன் ஊரறிய செய்வான், தீமை செய்ய நினைப்பவன் மறைமுகமாக செய்வான். ஒருத்தர் உங்களை உண்மையாவே நேசிக்கிறாருன்னா உங்களை அவரோட உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுல அவருக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆனா உங்களை ஒரு ரகசியமா வச்சிருக்காருன்னா நீங்க அவருக்கு ஒரு தேவைதானே தவிர ஒரு வாழ்க்கை கிடையாது. நீங்க ஒரு தற்காலிகமான ஆப்ஷன் மட்டும்தான். இது இன்னும் ஆபத்தானது. ஏமாற்றுபவர்கள் உங்களை அவங்க உலகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்திலிருந்து பிரிக்க பார்ப்பாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, உங்க வீட்டுல உன்னை புரிஞ்சுக்கல, நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி சொல்லி உங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. ஏன் இப்படி பண்றாங்க தெரியுமா? நாளைக்கு அவங்க உங்களை ஏமாற்றும் போது உங்களுக்கு ஆதரவா நிக்க யாரும் இருக்கக்கூடாது. நீங்க அவங்கள மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். எமோஷனல் டிபெண்டன்சி. சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, யார் ஒருவன் உன்னுடைய வேர்களை அறுக்க நினைக்கிறானோ அவன் உனக்கு நிழல் தரும் மரம் அல்ல, உன்னை சாய்க்க காத்திருக்கும் கோடாலி. உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளை மதிக்காத ஒருத்தர் ஒரு காலத்திலையும் உங்களை மதிக்க மாட்டார். மக்களே, ஒரு உறவுல வெளிப்படைத்தன்மை இருக்கான்னு பாருங்க. ஒருத்தரோட நண்பர்களை பார்த்தாலே அந்த மனுஷன் யாருன்னு தெரிஞ்சிடும்னு ஒரு பழமொழி இருக்கு. சாணக்கியரும் இதையே தான் சொல்றாரு. அவங்க பழகிற விதம், அவங்க குடும்பத்தோட இருக்கிற பிணைப்பு, இதெல்லாம் அவரோட நம்பகத்தன்மையை உறுதி செய்யும். உங்களை ஒளிச்சு வைக்கிற ஒருத்தர் நாளைக்கு உங்களை உதறிட்டு போகும்போது யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறாரு. அந்த நிலைமைக்கு நீங்க ஆளாகாதீங்க. உண்மையான காதல் தைரியமானது, அது ஒளிஞ்சு விளையாடாது. ரகசியமா இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நீண்ட காலத்துக்கு நிலைக்காது. இந்த 8வது ரகசியம் உங்க கண்ணை திறந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த ரகசியம் ஒருத்தரோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆபத்தான முகம் பத்தினது. இது தெரியாம தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க பார்க்கலாம். ரகசியம் 9, சமநிலை இல்லாத கோபம். சாணக்கியர் ஒரு எச்சரிக்கையை தரார். ஒருவன் தன்னுடைய புலன்களை அடக்க தெரியாதவனாக இருந்தால் அவனுடைய அறிவும் நற்பண்புகளும் ஒரு நொடியில் சாம்பலாகிவிடும். கோபம்ங்கிறது ஒரு மனுஷனோட நிஜமான குணத்தை காட்டுற ஒரு கண்ணாடி. காதல் ஆரம்பிக்கும் போது எல்லாமே அழகா இருக்கும். ஆனா அந்த நபர் கோபப்படும் போது எப்படி நடந்துக்கிறாருன்னு கவனிச்சிருக்கீங்களா? சின்ன விஷயத்துக்கு கூட எரிமலையா வெடிக்கிறது, வார்த்தைகளால உங்களை காயப்படுத்துறது, அப்புறம் நான் கோபத்துல பேசிட்டேன்னு சிம்பிளா ஒரு சாரி கேட்கறது. இது ஒரு சாதாரண கோபம் கிடையாது. இது உங்களை கட்டுப்படுத்த அவங்க பயன்படுத்துற ஒரு தந்திரம், மேனிபுலேஷன் டெக்னிக்.
சாணக்கிய நீதிப்படி ஒருவன் தன் கோபத்தை ஆயுதமாக பயன்படுத்தி மற்றவரை பயமுறுத்தினால் அவன் ஒரு அரசனாக இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல மனிதனாக முடியாது. இன்னைக்கு இருக்கிற பல ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் ரொம்ப டாமினண்டா இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா உடனே பயங்கரமா கோபப்பட்டு அந்த பேச்சையே திசை திருப்பிடுவாங்க. கடைசியில என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்கவே பயப்படுவீங்க. இத சொன்னா அவரு கோபப்படுவாரோ, இத செஞ்சா அவங்க சண்டை போடுவாங்களோன்னு நீங்க அவங்களுக்கு பயந்து பயந்து வாழ்வீங்க. இதுக்கு பேர் காதல் இல்ல, இது ஒரு உணர்ச்சி சிறை. ஏமாற்றுபவர்கள் தங்களோட தப்புகளை மறைக்க இந்த அதிரடி கோபத்தை ஒரு கேடயமா பயன்படுத்துவாங்க. கோபம்னா வெறும் கத்துறது மட்டும் இல்லைங்க. சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்றாரு. பேசாமல் இருப்பதே சில நேரங்களில் மிகப்பெரிய தண்டனை. ஒரு சின்ன சண்டைக்கு அப்புறம் 3 நாளைக்கு உங்ககிட்ட பேசாம இருக்கிறது, உங்க போனை எடுக்காம இருக்கிறது, நீங்க கெஞ்சுற வரைக்கும் உங்களை அலட்சியப்படுத்துறது, இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிக மோசமான ஏமாற்று வேலை. இதன் மூலமா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீ எனக்கு அடங்கி இருந்தா தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு உங்களை அவங்க காலடியில கொண்டு வர்றது தான் இதோட நோக்கம். ஒருத்தர் உண்மையாவே உங்களை நேசிச்சா அவரால இவ்வளவு நேரம் உங்களை தவிக்க விட முடியாது. யார் ஒருத்தர் உங்க தவிப்பை ரசிக்கிறாரோ அவர் உங்களை ஒருபோதும் மதிக்க மாட்டார். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தவறு மீண்டும் மீண்டும் நடந்தால் அது தவறல்ல, அது ஒரு திட்டம். கோபத்துல உங்களை கேவலமா திட்டிட்டு அப்புறம் வந்து கால்ல விழுந்து அழுவாங்க. இனிமே இப்படி நடக்காது, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. நீங்களும் மனசு உருகி மன்னிச்சிடுவீங்க. ஆனா அடுத்த வாரமே அதே தப்பு நடக்கும். இது ஒரு அபியூசிவ் சைக்கிள். இந்த சுழற்சியில நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்களால வெளியவே வர முடியாது. ஏமாற்றுபவர்கள் உங்களை இமோஷனலா வீக் ஆக்கி வச்சிருப்பாங்க. அவங்களோட கோபமும் சரி, அவங்க காட்டுற அந்த அதீத அன்பும் சரி, ரெண்டுமே உங்களை ஏமாத்தி அவங்க வழிக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறை தான். மக்களே, ஒரு உறவுல உங்களுக்கு பயம் இருக்குன்னா அங்க காதல் இல்லைன்னு அர்த்தம். சாணக்கியர் சொல்ற மாதிரி, எந்த இடத்தில் பயம் இருக்கிறதோ அந்த இடத்தில் மரியாதை இருக்காது, மரியாதை இல்லாத இடத்தில் அன்பு நிலைக்காது. ஒருத்தரோட கோபத்தை உங்களால கையாள முடியலன்னா, இல்ல அந்த கோபம் உங்களை ஒரு குற்றவாளியா மாத்துதுன்னா தயவு செஞ்சு யோசிங்க. உங்களை நிம்மதியா இருக்க விடாத எந்த உறவும் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு நல்ல துணைங்கிறவரு நீங்க தப்பு பண்ணும்போது கூட உங்க கையை பிடிச்சு புரிய வைப்பாரே தவிர உங்களை மனதளவுல உடைக்க மாட்டார். இந்த 9வது ரகசியம் உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தும்னு நம்புறேன். அடுத்ததா நாம பார்க்க போற கடைசி ரகசியம் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலம் எதை நிரூபிக்கும்னு சாணக்கியர் சொல்ற அந்த ரகசியம். வாங்க பார்க்கலாம். ரகசியம் 10. காலம் என்னும் உரைகள். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உண்மையை சொல்றாரு. அவசரத்தில் எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் ஆபத்தில் தான் முடியும். இன்னைக்கு இருக்கிற காதல்ல நாம பண்ற மிகப்பெரிய தப்பு அவசரம். பார்த்த 2வது நாள் லவ், 3வது நாள் கல்யாணத்தை பத்தி பேசுறது, 4வது நாள் நம்ம வாழ்க்கையே அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பழம் பழுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க அதை அறுவடை செஞ்சா அது கசக்கத்தான் செய்யும். அதே போலதான் ஒரு மனுஷனோட உண்மையான குணத்தை அறிஞ்சிக்க காலம்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஏமாத்துறவங்க எப்பவுமே அவசரப்படுவாங்க. ஏன்னா காலம் கடந்து போச்சுன்னா அவங்களோட முகமூடி கழண்டிடும்னு அவங்களுக்கு தெரியும். சாணக்கிய நீதிப்படி நிதானமே ஒருவனின் மிகப்பெரிய பலம். ஒருத்தர் உங்களை ஏமாற்ற நினைக்கிறாருன்னா அவர் உங்களுக்கு சிந்திக்கவே நேரம் கொடுக்க மாட்டாரு. இப்பவே சொல்லு, இன்னைக்கே முடிவெடுன்னு உங்களை ஒரு விதமான நெருக்கடிக்கு உள்ளாக்குவாரு. ஆனா காலம் இருக்கு பாருங்க, அது ஒரு நேர்மையான நீதிபதி. ஆரம்பத்துல ஒருத்தர் காட்டுற அந்த பயங்கரமான அன்பு, ஆர்வம், வேகம் இதெல்லாம் காலப்போக்குல குறைய ஆரம்பிக்கும். அந்த வேகம் குறையும் போதுதான் அவரோட உண்மையான முகம் மெல்ல மெல்ல வெளியே வரும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, எந்த ஒரு மனுஷனையும் உடனே நம்பாத, காலத்தின் கையில் அவனை ஒப்படைன்னு. 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏமாற்றுபவர்களால ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது. ஆரம்பத்துல நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. ஆனா காலம் போக போக அவங்க எரிச்சல் படுவாங்க, உங்க மேல இருந்த அக்கறை குறையும், உங்களை அலட்சியப்படுத்துவாங்க. இந்த மாற்றத்தை நீங்க கவனிக்கணும்னா நீங்க அந்த உறவுல கொஞ்சம் கேப் விடணும். 24 மணி நேரமும் அவங்க கூடவே இருந்தா அவங்க பண்ற தப்பு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் தள்ளி நின்று கவனிச்சிங்கன்னா காலம் அவங்க யாருன்னு உங்களுக்கு போட்டு உடைக்கும். சாணக்கியர் சொல்ற பரீட்சையை சோதித்தல் முறையில காலம்தான் முதன்மையான கருவி. உண்மையான காதல் காலப்போக்குல இன்னும் ஆழமாகும். ஆனா போலி காதல் காலப்போக்குல சலிச்சு போகும். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான்.
அவங்க தேடி வந்தது ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை தான், ஒரு நிரந்தரமான துணையை அல்ல. சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, வெள்ளம் வரும்போது ஆற்று மணல் அடித்து செல்லப்படும், ஆனால் உறுதியான பாறை அங்கேயே நிற்கும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது யாரு உங்க கூட நிக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த பிரச்சனைகளும் காலமும் தான் ஒருத்தரோட கமிட்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு காட்டும். நம்ம வாழ்க்கை ஒன்றும் ரேஸ் இல்ல குதிரையில பந்தயம் கட்ட. வளமான வாழ்க்கைக்கு நிதானமா நடக்கிற யானை மேல நம்பிக்கை வைங்க. நண்பர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 10 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் இல்ல. இது உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய பள்ளத்திலிருந்து காப்பாத்த போற ஏணி. ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க, நாம எதெல்லாம் கவனிச்சோம்னு. ஒரு முறை சுருக்கமா சொல்றேன். 1. சொல்லும் செயலும். அவர் வெறும் வாய் வார்த்தை வீரரா இல்ல நிஜமாவே நமக்காக செய்வாரா? 2. தேவைப்படும் போது வருதல். அவர் கன்வீனியன்ஸ் காதலரா இல்ல கமிட்மெண்ட் காதலரா? 3. ரகசியங்கள். உங்க ரகசியத்தை மதிக்கிறாரா இல்ல மத்தவங்க ரகசியத்தை உங்ககிட்ட விக்கிறாரா? 4. பண ஆசை. உங்க மனசை தேடி வந்தாரா இல்ல உங்க ஏடிஎம் கார்டை தேடி வந்தாரா? 5. மற்றவர்களை நடத்தும் விதம். ஒரு சர்வர் கிட்டையோ ஏழை கிட்டையோ அவர் காட்டுற அதே முகம்தான் நாளைக்கு உங்ககிட்டையும் காட்டும். 6. பொறுப்பேற்றல். தப்பு பண்ணா ஒத்துக்கிறாரா இல்ல நீதான் காரணம்னு பிளேம் கேம் ஆடுறாரா? 7. அதிக இனிப்பு. அளவுக்கு மீறிய இனிப்புல விஷம் இருக்கலாம்னு சாணக்கியர் சொன்னது ஞாபகம் இருக்கா? 8. மறைத்தல். உங்களை தனிமைப்படுத்துறாரா இல்ல அவரோட உலகத்துக்குள்ள உங்களை அழைச்சிட்டு போறாரா? 9. கோபம். அந்த கோபம் அன்பால வர்றதா இல்ல உங்களை அடக்கணும்னு வர்றதா? 10. காலம். எல்லாத்தையும் விட முக்கியம். காலம் எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியே கொண்டு வரும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தான். அவன் ஒரு அழகான சிலையை செதுக்கணும்னு ஒரு பெரிய கல்லை தேர்ந்தெடுத்தான். அந்த சிலைக்கு போட ஒரு வைர மாலை வேணும்னு ஆசைப்பட்டு ஒரு வைர வியாபாரி கிட்ட போனான். அந்த வியாபாரி ஒரு அழகான மாலையை காட்டி, இதுதான் உலகத்திலேயே விலை உயர்ந்த வைரம்னு சொன்னான். அந்த சிற்பியும் தன் வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்தான். சிலை ரெடி ஆயிடுச்சு. அந்த மாலையை சிலைக்கு போட்டான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மழை பெஞ்சப்போ அந்த மாலையில் இருந்த வைரம் எல்லாம் கரைஞ்சு ஓட ஆரம்பிச்சது. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது அது வைரம் இல்ல, வைர துகள் பூசப்பட்ட வெறும் சர்க்கரை கட்டின்னு. அந்த சிற்பி அழுதான். ஆனா அப்போ அங்க வந்த ஒரு முதியவர் சொன்னாரு, சிற்பியே, நீ கவலைப்படாத, அந்த மாலை போலிதான்னு மழை உனக்கு காட்டிடுச்சு. ஆனா நீ செதுக்கின இந்த சிலை மழையிலையும் அழியாம அப்படியே இருக்கு பாரு, அதுதான் உண்மைன்னு. நம்ம வாழ்க்கையிலையும் சில பேர் இந்த சர்க்கரை கட்டி மாலை மாதிரி தான் வருவாங்க, வைரம் மாதிரி மின்னுவாங்க. ஆனா ஒரு சின்ன கஷ்டங்கிற மழை வரும்போது கரைஞ்சு போயிடுவாங்க. அவங்க போறது நல்லதுதான்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த உண்மையான அன்புங்கிற சிலைக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நிஜமான வைர மாலை கிடைக்கும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் பார்த்துட்டு நாம காதல்ல விழுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? முகம் அழகா இருக்கிறவங்க மனசு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாணக்கியர் சொன்ன அந்த விழிப்புணர்வு இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு முறை மனசு உடைஞ்சா அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா, ஒருத்தர் ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சும் அவர் மாறிடுவார்னு நாமளே நம்மளை ஏமாத்திக்கிறோம். தயவு செய்து அதை செய்யாதீங்க. உங்களை நீங்களே நேசிக்க கத்துக்கோங்க. உங்களை மதிக்காத ஒருத்தரை தேடி ஓடுறதை விட உங்களை நேசிக்கிற உங்களுக்காக வாழுங்க. ஏமாற்றம்ங்கிறது ஒரு பாடம், அது ஒரு முடிவு கிடையாது. நம்ம சேனல்ல உள்ள முதல் வார்த்தையே திங்க் தான். நல்லா யோசிச்சு வாழ்க்கையை வாழுங்க. வாழ்க்கையே வாழதானே. உங்ககிட்ட ஒரு கேள்வி, மறக்காம பதில் சொல்லுங்க. இந்த 10 ரகசியங்கள்ல உங்களுக்கு எந்த ரகசியம் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு? இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச ஒரு ஏமாற்றத்திலிருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்ன? என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துராதீங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்றதுன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட் இன்னொருத்தரோட வாழ்க்கையை மாற்றலாம், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது ஒரு தப்பான உறவுல சிக்கி தவிக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற அந்த ஒரு ஷேர் ஒருத்தரோட வாழ்க்கையை ஏமாற்றத்திலிருந்து காப்பாத்தலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் மற்றும் சாணக்கிய நீதியோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம திங்க் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வைங்க. ஏன்னா உங்க முன்னேற்றம் தான் என்னோட இலக்கு.
அடுத்த வீடியோல இதை விட ஒரு பவர்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.